Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல ஒரு இம்பார்ட்டன்டான கண்டென்ட் தான் பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 4 கான ஃப்ரீ ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 125 நாள்ல எப்படி ஈஸியா போர்ஷனை முடிச்சிட்டு 180 பிளஸ் வாங்குறது அப்படிங்கறதுக்கான எல்லா மெத்தடையும் நான் இந்த ஸ்டடி பிளான்லயும் சொல்ல போறேன். ஓகேவா? இதுல 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த 125 நாட்கள்லயே கம்ப்ளீட் ஆக போகுது. பிளஸ் 180 பிளஸ்க்கான போர்ஷனும் கவர் ஆகிரும். ஓகேவா? நீங்க வேணா ஒரு நோட் எடுத்து குறிச்சு கூட வச்சுக்கோங்க. இந்த ஸ்டடி பிளானை நீங்க 125 நாள்ல முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தரும் 180 பிளஸ் கண்டிப்பா வாங்கிடுவீங்க. இந்த 2024ல உங்களுக்கான வேலை கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 125 நாள கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃபாலோ பண்ண அப்படிதான் உங்களால வின் பண்ண முடியும். ஓகேவா? இதுல எல்லாமே லெசன் வைஸாவே நான் கொடுத்துருக்கேன், எதை நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை கண்டிப்பா நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க ஃப்ரெஷரா இருக்கலாம், இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? டைம் பத்தல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பிளான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 125 நாள்ல கம்ப்ளீட்டா நம்ம எல்லா முடிக்க போறோம். முடிச்சிட்டு பிளஸ் நம்ம ரிவிஷனும் பண்ண போறோம். அதுக்கான நெக்ஸ்ட் பிளானிங்குமே நான் ஒரே வீடியோவா கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம்ல சென்ட் பண்ணிடுறேன். ஆனா இதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் நான் சொல்லாத நீங்க அப்படியே பிடிஎஃப் மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. சோ வீடியோவை எண்டு வரைக்கும் நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இந்த இதுல நம்ம எதை கவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் கொடுத்துட்டேன். தமிழ்ல பாத்தீங்கன்னா நியூ புத்தகத்துல 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ஓல்டு புத்தகத்துல 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் முடிக்க போறோம். அது வரைக்கும் முடிச்சாலே நம்மளுக்கு போதும். ஓல்டுல மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 6ல இருந்து 10ஆம் வகுப்பு, சயின்ஸ்லயும் 6ல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் முடிக்க போறோம். நெக்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா வரலாறுலயே 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் முடிக்க போறோம். குடிமையியல் அதாவது பாலிட்டி. ஓகேவா? இதுலயும் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் முடிக்க போறோம். பொருளாதாரத்திலேயே 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு முடிக்க போறோம். புவியியல்லயும் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் முடிக்க போறோம். இது எல்லாமே 125 நாள்லயே இந்த போர்ஷனை எல்லாத்தையுமே நீங்க முடிக்க போறீங்க. 180 பிளஸ் வாங்க போறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டடி ஹார்ஸ் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னா டெய்லி அது எந்த டைம், நான் அதுக்கு தான் இந்த டைம்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. ஏன் அப்படின்னா அவங்கவுங்களோட சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கான டைம் இருக்கும். ஓகேவா? அதனால தான் நான் இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் படிங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. மார்னிங் இந்த டைம்ல நீங்க படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. சில பேர் 4 o'clock வேக்கப் ஆயிருவீங்க, சில பேர் 5 o'clock வேக்கப் ஆவீங்க, இல்ல ஒர்க்கிங் உமன்ஸா இருக்கலாம், அல்லது ஒர்க்கிங் மென்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட டைமை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டைம் ஒதுக்க முடியும். சோ அது நீங்களே ஒதுக்கிக்க கூடியதா இருக்கணும். 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் கட்டாயம் படிச்சிடணும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா டெய்லியுமே 1 hour ரிவிஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அது மண்டே டு ஃப்ரைடே. ஓகேவா? அதாவது 9 PM இருந்து 10 PM வரைக்கும், இரவு 9 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் நீங்க அன்னைக்கு என்ன படிக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அன்னைக்கு நைட் ரிவிஷன் பண்ணிடணும். அதே மாதிரி சாட்டர்டே சண்டே மட்டும் 2 மணி நேரம் ரிவிஷன் பண்ணும். 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நைட்டு. ஓகேவா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஏன் இதை மண்டே டு ஃப்ரைடேஸ், சாட்டர்டே அண்ட் சண்டே அப்படின்னு பிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதே மாதிரி ஏன் சாட்டர்டே சண்டேவுக்கு மட்டும் ரிவிஷன் 2 மணி நேரம் அப்படின்னா நீங்க சாட்டர்டே சண்டேல படிச்சதையும் ரிவிஷன் பண்ணணும். பிளஸ் ஆல்ரெடி மண்டே டு ஃப்ரைடே படிச்சிருப்பீங்க இல்லையா, அதையும் அந்த சாட்டர்டே சண்டேல 1 மணி நேரம் அதுக்கு ரிவிஷன் பண்ணிக்கணும். சாட்டர்டேல படிச்சதுக்கு 1 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கணும், சண்டேல படிச்சதுக்கு 1 மணி நேரம் ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இதனாலதான் இதுக்கு 2 மணி நேரம். ஓகேவா? இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? நாம போட்டிருக்க இந்த ஸ்டடி பிளானோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா கரெக்டா 18 வாரம், அதாவது 126 நாட்கள் வரும். அதுதான் 125 நாட்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த 125 நாள்லயே நம்ம 180 பிளஸ்க்கான இதை ஃபுல்லாவே நம்ம முடிக்க போறோம். எப்படி ஈஸியா ஸ்கோர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க போறோம். ஓகேவா? அடுத்தது டைம் டேபிள். டைம் டேபிள் பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே என்ன படிக்கணும் அப்படின்னா தமிழ் அண்ட் சோசியல் சயின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது தமிழும் சமூக அறிவியலும் படிக்கணும். ஓகேவா? சமூக அறிவியல் இருக்கக்கூடிய வரலாறு, பாலிட்டி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே முடிக்கணும். பிளஸ் அந்த இதுல நீங்க ஹிஸ்டரி இதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னாவே அதுல யூனிட் 8, யூனிட்
9 INM எல்லாமே கவர் ஆகிரும். ஓகேவா? ஏன்னா புக் வைஸ் அதெல்லாம் நம்ம போறோம். சோ புக்ல தனியாலாம் இருக்காது, இதுலயே கவர் ஆகிரும். சாட்டர்டே அண்ட் சண்டே நீங்க வந்து எது படிக்கணும்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் தான் படிக்கணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மண்டே டு ஃப்ரைடே தமிழ் அண்ட் சமூக அறிவியல் படிக்கணும். இதுக்கான ரிவிஷன் டெய்லி 1 hour 9 to 10 PM. சாட்டர்டே அண்ட் சண்டே மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான டாபிக்மே நான் ஸ்கெடியூல்ல கொடுத்துருப்பேன். ஓகேவா? இதை படிச்சுட்டு இந்த சாட்டர்டே சண்டேல படிச்சதை ரிவிஷன் பண்ணிட்டு பிளஸ் மண்டே டு ஃப்ரைடேல படிச்சதையும் 1 மணி நேரம் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கணும். இதுதான் அந்த ரிவிஷனுக்கான டைம். ஓகேவா? அடுத்தது இப்ப ஃபர்ஸ்ட் வீக் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்பத்த டேஸ்லாம் கொடுக்கல. நாம ஃப்ரெஷ்ஷாவே ஜான் 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம நியூ இயர் அன்னைக்கு நம்ம வந்து ஸ்கெடியூல ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்டா இன்னைக்கு டே வந்து 27 டேட். இன்னும் உங்களுக்கு 4 டேஸ் இருக்கு. 4 டேஸ்க்கு முன்னாடி நான் ஸ்கெடியூல வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்குள்ள உங்களுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணுமோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜனவரி 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். கரெக்டா எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்குமே சும்மா இருக்க போறதில்ல. அதுக்குமே நான் ரிவிஷன் சொல்லி தனியா ஸ்கெடியூல் போட்டேன். ஓகேவா? சோ நீங்க ஃபுல்லா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்சியை விடவே கூடாது. இந்த ஸ்கெடியூல நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ஈஸியா 180+ வாங்க முடியும். பிளஸ் இந்த ஸ்கெடியூல்ல எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுமே கவர் ஆகியிருக்கும். சயின்ஸ்ல மட்டும் எந்தெந்த லெசன்லாம் இம்பார்ட்டன்டா படிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பிளஸ் நீங்க படிக்கிறத ஹைலைட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அல்லது பேப்பர்ல நாச்சும் எழுதி பாருங்க. ஓகேவா? படிச்சுட்டு ரிவிஷன் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த டைமுக்கு ரிவிஷன் இருக்கணும். ஓகேவா? நீங்க எந்த டைம்ல வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனா நைட்டு 9 to 10 PM மண்டே டு ஃப்ரைடே ரிவிஷன் இருக்கணும். அதே மாதிரி சாட்டர்டே டு சண்டே 8 to 10 PM ரிவிஷன் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும். நீங்க அது எந்த டைம்ல மார்னிங்ல 2 to 3 hours படிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் கிடைச்சு படிச்சு எப்படி படிச்சாலும் சரிதான். பேஸ்ட் ஆன் யுவர் சிச்சுவேஷன். பட் ரிவிஷன் அப்படிங்கிறது அந்த டைமுக்கு இருக்கணும். அதெல்லாம் நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே, நாம ஃபர்ஸ்ட் டே வந்து எனர்ஜெட்டிக்கா நியூ இயர் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா நிறைய பேத்துக்கு நிறைய சிச்சுவேஷன் இருக்கலாம். ஜனவரியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இந்த 18 வாரம் அப்படிங்கிறது சரியா இருக்கும். ஓகேவா? அதாவது Jan 1 to Jan 7 ஃபர்ஸ்ட் வீக்கான ஸ்கெடியூல். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டே 1 to 5 அதாவது மண்டே டு ஃப்ரைடேனா நான் என்ன சொல்லியிருக்கேன், தமிழும் சோசியல் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோசியல்னா அது வரலாறு, குடிமையியல், எக்கனாமிக்ஸ், புவியியல் எல்லாமே தான் வரும். அதுல ஃபர்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10th ஹிஸ்டரி. ஓகேவா? 10th ஹிஸ்டரியில எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஓகேவா? 2 லெசன் கொடுத்திருக்கேன். அடுத்தது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணும். அதுல முதல் பருவம் ஃபுல்லா நீங்க முடிச்சிருவீங்க. ஓகேவா? இங்க பாருங்க, இயல் 1, இயல் 2, இயல் 3 ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சிருவீங்க. அதுதான் நீங்க மறந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக மண்டே டு ஃப்ரைடே டெய்லி 1 hour ரிவிஷன் பண்ணுன்ட்டு நான் குறிப்பு அப்படின்னு சொல்லியே நான் நோட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேவா? அடுத்தது 6 to 7 அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே. இந்த நாள்ல நீங்க மேக்ஸையும் சயின்ஸையும் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் வீக்கான மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். சயின்ஸ்ல 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய இயக்க விதிகள் அப்படிங்கிற பாடம் படிக்கணும். அதுதான் இங்கேயும் ரிவிஷனுக்கு குறிப்பு அப்படின்னு கொடுத்து 2 hours ரிவிஷன் பண்ணணும். சாட்டர்டே சண்டே மட்டும். ப்ரீவியஸ் டாபிக் ஆல்சோ நீங்க அதையும் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? செகண்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 8ல இருந்து 14 வரைக்கும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் டே 1 to 5 மண்டே டு ஃப்ரைடேல தமிழ் பிளஸ் சோசியல் என்ன படிக்கணும்னா 10th ஹிஸ்டரியில பேலன்ஸ் இருக்கக்கூடிய லெசன், இந்த காலனித்துக்கு எதிரான இயக்கங்கள், தேசியம், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், இந்த 3 லெசனையும் முடிக்கணும். அதே மாதிரி 6ஆம் வகுப்பு தமிழ்ல அடுத்த 2ஆம் பருவம் வந்து ஃபுல்லா முடிச்சிருவீங்க. இயல் 1, இயல் 2, இயல் 3. ஓகேவா? ரிவிஷன் 1 hour. அடுத்தது டே 6 and 7 சாட்டர்டே அண்ட் சண்டேனாவே மேக்ஸும் சயின்ஸ் தான். ஓகேவா? இதுல என்ன பண்றீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், இந்த டாபிக்கை முடிச்சிடுறீங்க. பிளஸ் நீங்க ஒர்க் அவுட்டும் பண்ணி பார்த்துக்கணும். சயின்ஸ்ல 10ஆம் வகுப்பு ஒளியியல் ரிவிஷன் 2 hour. ஓகேவா? சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும். அடுத்தது தேர்ட் வீக்குக்கான ஸ்டடி பிளான் ஜனவரி 15ல இருந்து ஜனவரி 21 ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து டே 5 வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே. அதே தமிழ் பிளஸ் சோசியல். தமிழ்ல வந்து நீங்க என்ன படிப்பீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல 3ஆம் பருவம் ஃபுல்லா முடிச்சிருவீங்க. இயல் 1, இயல் 2, இயல் 3 முடிச்சிட்டு 6ஆம் வகுப்பையே ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்தது சோசியல்ல வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புவியியல், 10th ஜியோகிராபி, இந்த 3 லெசன். ஓகேவா? இந்த 3 லெசனையும் முடிச்சிடுறீங்க.
அடுத்தது டே 6 and 7 சாட்டர்டே அண்ட் சண்டே மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் சாட்டர்டே சண்டேனாலே. இதுல மேக்ஸ்க்கான டாபிக் சதவீதம், சயின்ஸ்க்கான டாபிக் 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய வெப்ப இயற்பியல் அதாவது பிசிக்ஸ்ல இருக்கும். இந்த லெசன் நீங்க கம்ப்ளீட் பண்ணும். இது நீங்க கண்டென்ட்ல பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 4வது வாரம் ஜனவரி 22 இருந்து ஜனவரி 28. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து டே 5 வரைக்கும் என்ன பண்ணும்? மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும். இதுக்கும் 10ஆம் வகுப்பு ஜியோகிராபி தான். இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். ஓகேவா? அப்படியே கண்டினியூஸா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அதாவது ப்ரீவியஸ் வீக் 3rd வீக்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 லெசன் முடிச்சிருவீங்க. அடுத்து 4th வீக்ல அதோட கண்டினியூஸா இருக்கக்கூடிய 2 லெசனையும் முடிச்சிருவீங்க. ஓகேவா? தமிழ்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய முதல் பருவம் ஃபுல்லாவே இயல் 1, இயல் 2, இயல் 3 முடிச்சிருவீங்க. அதே மாதிரி சோசியல்லையுமே 10th பாலிட்டியில இந்த 3 லெசன் தான். ஈஸியா தான் இருக்கும். இது எல்லாமே ஆல்ரெடி நீங்க படிச்ச பேசிக்ஸா தான் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசனும், நடுவண் அரசு அதாவது மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க, இந்த லெசனையும் மாநில அரசுங்கிற லெசனையும் முடிச்சிருவீங்க. இது மண்டே டு ஃப்ரைடேக்கான பிளான். அடுத்தது டே 6 to 7 சாட்டர்டே அண்ட் சண்டேக்கான பிளான் என்னன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். மேக்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனிவட்டி முடிச்சிடணும். சயின்ஸ்ல மின்னோட்டவியல் 10ஆம் வகுப்புல முடிச்சிடணும். ஓகேவா? ரிவிஷன் 2 hours பிளஸ் ப்ரீவியஸ் டாபிக்கையும் ரிவிஷன் பண்ணிடணும். அடுத்தது 5வது வாரம் ஜனவரி 29 இருந்து பிப்ரவரி 4 வரைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மண்டே டு ஃப்ரைடேல என்ன பண்ணுவீங்க? தமிழ் பிளஸ் சோசியல். அதுல சோசியல்ல நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னா 10th எக்கனாமிக்ஸ்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம்ங்கிற பாடமும், உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, அரசாங்கமும் வரிகளும் அப்படிங்கிற இந்த லெசனை 10th முடிச்சிருவீங்க. 10th பொருளியல்ல. ஓகேவா? தமிழ்ல என்ன படிக்கிறீங்க? 7ஆம் வகுப்பு தமிழ்ல 2ஆம் பருவம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றீங்க. இயல் 1, 2, 3 முடிச்சிட்டு இந்த மண்டே டு ஃப்ரைடே ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு நீங்க எந்த அவர் வேணாலும் படிக்கலாம். இன்னைக்கு வந்து மண்டே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்க மார்னிங்ல இருந்து படிச்சத நைட்டு 9 to 10 கட்டாய ரிவிஷன் பண்ணிடணும். அதே மாதிரி டியூஸ்டேவும் நீங்க படிக்கிறீங்கன்னா அது எந்த டைம் வேணாலும் 5 to 6 hours படிச்சிடலாம். ஆனா ரிவிஷன் பண்றதுங்கிறது 9 to 10 இருக்கணும். ஓகேவா? நீங்க தூங்க போற டைமுக்கு முன்னாடி கூட நீங்க 9 o'clock படுத்துருவீங்க அப்படின்னாலும் இனிமேலும் தூங்காதீங்க. ஓகேவா? அந்த 9 to 10 ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. அதே மாதிரி மார்னிங்கும் வந்துட்டு சீக்கிரமா வேக்கப் ஆகுங்க. ஓகேவா? அப்படாதான் இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ண முடியும். இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணாதான் கண்டிப்பா உங்களால ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 125 நாள்லயே நான் எல்லா பிளானுமே சொல்ல போறேன். 180+ நீங்க வாங்கிடலாம். அடுத்தது 6 to 7 சாட்டர்டே அண்ட் சண்டே மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் வழக்கம் போல. இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி மேக்ஸ்ல முடிக்கணும். சயின்ஸ்ல ஒளியியல் 10ஆம் வகுப்புலையும், அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கிற பாடத்தையும் 10ஆம் வகுப்புல இந்த பிசிக்ஸ் முடிச்சிருவீங்க. ஓகேவா? 6வது வாரம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 5 to பிப்ரவரி 11. இதுல நீங்க என்னது டே 1 to 5 மண்டே டு ஃப்ரைடே தமிழ் பிளஸ் சோசியல் தானே படிக்கணும். இதுல இப்ப 10ஆம் வகுப்பு நம்ம வந்து ஹிஸ்டரி பார்த்தாச்சு, ஜியோகிராபி பார்த்தாச்சு, எக்கனாமிக்ஸும் பார்த்தாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 6th ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ண போறோம். பாலிட்டியும் 10th பாலிட்டியும் அந்த வீக்ல எந்த வீக் வரைக்கும் முடிச்சிருக்கோம்? 5th வீக் வரைக்குமே 10th நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 6ஆம் வகுப்பு வர போறோம். 6th ஹிஸ்டரி டேர்ம் 1ல சிந்து சமவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற லெசனும், அடுத்து 6th சிவிக்ஸ் அதாவது 6th பாலிட்டி அதுல பன்முகத்தன்மையை அறிவோம், சமத்துவம் பெறுதல்ங்கிற லெசனையும் முடிக்கிறோம். அடுத்தது 6th சிவிக்ஸ்ல அதாவது பாலிட்டியில டேர்ம் 2ல இருக்கக்கூடிய தேசிய சின்னங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்த பழத்தை முடிக்கிறோம். இந்த பாலிட்டியில இருக்கக்கூடிய 4 லெசனுமே ரொம்ப ரொம்ப சின்னதுதான். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் தான் கொஞ்சம் நிறைய டேட்டாஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் லெசன் எல்லாமே வந்து ஈஸியா தான் இருக்கும். ஓகே, வந்து அகலாய்வு ரிலேட்டடா சொல்லியிருப்பாங்க. இது யூனிட் 8க்கு இந்த லெசன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா படிச்சிருங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்க சோசியல்ல முடிக்கணும். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல இயல் 1, 2, 3 முடிச்சுட்டு 7th ஃபுல் ரிவிஷன் பண்ணிட வேண்டியதா. வழக்கம் போல 1 hour ரிவிஷன். அடுத்தது டே 6 and 7 சாட்டர்டே அண்ட் சண்டேனா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். இதுல மேக்ஸுக்கு நீங்க பார்க்கக்கூடிய டைம் அதாவது என்ன டாபிக் அப்படின்னா ஏஜஸ். ஓகேவா? அதாவது கொடுத்திருப்பாங்க ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல சொன்னா வயது கணக்குகள். ஓகேவா? இந்த டாபிக்க முடிச்சிடணும். சயின்ஸ்ல அணுக்களும் மூலக்கூறுகளும் அப்படிங்கிற பாடம் 10ஆம் வகுப்புல இருக்கும். இதை நீங்க முடிச்சிடணும். ஓகேவா? அது கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான லெசன். அடுத்தது 7வது வாரம்
பிப்ரவரி 12 இருந்து பிப்ரவரி 18 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? டே 1 to 5 மண்டே டு ஃப்ரைடே தமிழ் பிளஸ் சோசியல் தான் நம்ம படிக்கணும். 6th வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்துருவீங்க. எக்கனாமிக்ஸ் அதாவது ஏன் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் மட்டும் டேர்ம் 1 சொல்ல அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல டேர்ம் 1ல எந்த லெசனுமே கிடையாது. ஓகேவா? டேர்ம் 1ல எக்கனாமிக்ஸ்க்கான லெசனே இருக்காது. ஓகேவா? டேர்ம் 2ல தான் எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுவுமே ஒரு ஸ்டார்டிங் தான், இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இருக்கும். பாருங்க, லெசனே கொடுத்திருக்காங்க. பொருளியல் ஒரு அறிமுகம், இந்த பாடத்தை முடிக்கணும். அடுத்தது 6th ஹிஸ்டரி டேர்ம் 3 வரீங்க வரலாறுல. அதுல பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடுங்கிற பாடமும் குப்தர்கள் தென்னிந்திய அரசுகள் இதை முடிச்சிடுறீங்க. ஓகேவா? அதே மாதிரி 6th ஜாகிரபி புவியியல்ல டேர்ம் 3 பேரிடரை புரிந்து கொள்ளுதல். ஓகேவா? இந்த லெசனை நீங்க முடிக்கணும். இதுல சில லெசன்ஸ் எல்லாம் கூட இருக்காது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் நம்ம குரூப் ஒர்க்கு படிக்க தேவையில்லை. எந்தெந்த லெசன் எல்லாம் படிக்கணுமோ வேர் டு ஸ்டடியில இருக்கோ அந்த லெசன்ஸும் பிளஸ் ஸ்டாண்டர்ட் வைஸும் எப்படி எல்லாம் கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கறதா இந்த ஸ்டடி பிளான். ஓகேவா? இதுல இந்த லெசன் ஏதாச்சும் கொடுக்கல அப்படின்னா அதை நீங்க படிக்க தேவையில்லை. ஓகேவா? அடுத்தது 8ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 1, 2, 3 கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இது டே 1 to 5க்கான பிளான், அதாவது மண்டே டு ஃப்ரைடே. அடுத்தது டே 6 and 7 சாட்டர்டே அண்ட் சண்டேனாவே மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தானே. மேக்ஸ்ல ஆவரேஜ் சராசரி, சயின்ஸ்ல தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு கெமிஸ்ட்ரியில இருக்கும். 10ஆம் வகுப்புல இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது 8வது வாரம் பிப்ரவரி 19 to 25 டே 1 to 5 அதாவது மண்டே டு ஃப்ரைடே தமிழ் பிளஸ் சோசியல் தானே படிக்கணும். இங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 7th ஹிஸ்டரி டேர்ம் 1 வரலாறுல முதல் பருவத்துல இருக்கக்கூடிய இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள், வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம், தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், டெல்லி சுல்தானின், இந்த லெசனை நீங்க கவர் பண்ணணும். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட கண்டினியூஸா இருக்க 8ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 4, இயல் 5, இயல் 6, இயல் 7 கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இது மண்டே டு ஃப்ரைடே பிளஸ் ரிவிஷன் 9 to 10 PM உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? டெய்லியுமே. அடுத்தது டே 6 and 7 சாட்டர்டே அண்ட் சண்டே மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் படிக்கணும். மேக்ஸ்ல HCM அண்ட் LCM மீசிமா மற்றும் மீப்போவா இருக்கு இல்லையா, அதுவும். அடுத்தது சயின்ஸ்ல 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய கரைசல்கள், வேதி வினைகளின் வகைகள், இது எல்லாமே கெமிஸ்ட்ரி, இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது 9th வீக் பிப்ரவரி 26 to மார்ச் 3 டே 1 to 5 மண்டே டு ஃப்ரைடே என்ன பண்ணணும்னா 7th சிவிக்ஸ் டேர்ம் 1 அதாவது 7ஆம் வகுப்பு பாலிட்டி டேர்ம் 1ல சமத்துவம், அரசியல் கட்சிகள், இதுவுமே சின்ன லெசன் தான். அடுத்தது 7th எக்கனாமிக்ஸ் டேர்ம் 1ல உற்பத்தி அப்படிங்கிற லெசனும். எக்கனாமிக்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே கம்மி லெசன்ஸ் தான் இருக்கும் 8ஆம் வகுப்பு வரைக்குமே. சோ அதை நீங்க ஈஸியா முடிச்சிடலாம். 7th ஹிஸ்டரி டேர்ம் 2ல விஜயநகர பாமினி அரசுகள், முகலாய பேரரசு, மராத்தியர்கள் அப்படிங்கிற லெசனையும் முடிக்கணும். கொஞ்சம் வீக் போக போக கொஞ்சம் ஸ்கெடியூல் அதிகமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கும். ஸ்டார்டிங்ல அப்படி இருந்ததுன்னா உங்களால படிக்க முடியாதுன்னு கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டு போக போக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருப்பேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் நீங்க படிக்க ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிரும், நீங்களே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? இதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்படின்னாதான் நம்மளால முடிக்க முடியும். அடுத்தது 7th சிவிக்ஸ் டேர்ம் 2 அதாவது பாலிட்டியில மாநில அரசு, 7th ஹிஸ்டரி டேர்ம் 3 தமிழ்நாட்டின் கலையும் கட்டிடக்கலையும் அப்படிங்கிற லெசன் முடிக்கணும். தமிழ்ல 8ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 8, 9 முடிச்சுட்டு 8th ஃபுல் ரிவிஷன் பண்ணிருங்க. அடுத்தது டே 6 and 7 சாட்டர்டே அண்ட் சண்டேல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். மேக்ஸ்க்கு சிம்பிளிபிகேஷன் சுருக்குக. ஓகேவா? சயின்ஸ்ல கார்பனும் அதன் சேர்மங்களும் 10ஆம் வகுப்புல இருக்கும், இதுவுமே கெமிஸ்ட்ரி தான், இதை முடிச்சிடணும். அடுத்தது 10வது வாரம் மார்ச் 4 to மார்ச் 10 ஸ்டார்ட் ஆகுது. மண்டே டு ஃப்ரைடே தமிழ் பிளஸ் சோசியல் படிக்கிற மாதிரி இருக்கும். 7th எக்கனாமிக்ஸ்ல டேர்ம் 3 படிக்கணும். அதுல வரியும் அதன் முக்கியத்துவமும் அப்படிங்கிற லெசன் படிக்கணும். அடுத்து 7th சிவிக்ஸ் பாலிட்டி டேர்ம் 3ல பெண்கள் மேம்பாடு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உமன்ஸ்ல யாரு அப்படிங்கறத இந்த லெசன்ல கொடுத்திருப்பாங்க. சோ இதை கண்டிப்பா படிச்சிருங்க. அடுத்தது சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிற லெசன், இதுல கொடுத்திருக்க எல்லாத்தையுமே தான் படிக்கணும். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன் நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்தது 7th ஜியோகிராபி டேர்ம் 3ல இயற்கை இடர்கள், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளுதல், இந்த லெசன் முடிக்கணும். 8th ஹிஸ்டரி அடுத்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஐரோப்பியர்களின் வருகை, கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும், மக்களின் புரட்சி, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, இந்த லெசனை முடிக்கணும். அடுத்தது தமிழ்ல 9ஆம் வகுப்பு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இயல் 1, இயல் 2, இயல் 3 கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது சாட்டர்டே அண்ட் சண்டே மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லையா, மேக்ஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நஷ்டம், சயின்ஸ்ல தாவர செயலியல். ஓகேவா? பயாலஜில 10ஆம் வகுப்புல நீங்க படிக்கணும். 11வது வாரம் மார்ச் 11 to மார்ச் 17
ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு மண்டே டு ஃப்ரைடேல 8th ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள், காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை. அடுத்தது 8th ஜியோகிராபில வானிலை மற்றும் காலநிலை, இடர்கள், தொழிலகங்கள். இந்த லெசனை கவர் பண்ணணும். அடுத்தது தமிழ்ல 9ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னா இயல் 4, இயல் 5, இயல் 6, இயல் 7 முடிக்கணும். ஓகேவா? அடுத்தது சாட்டர்டே அண்ட் சண்டே டே 6 and 7க்கான பிளான் என்னன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். மேக்ஸ்ல ஏபிஜிபி முடிக்கணும். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் இருக்கும் இல்லையா, எண் தொடர் வரிசைகள்லாம், அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். சயின்ஸ்ல அமிலங்கள் மற்றும் காரங்கள் 8ஆம் வகுப்புல இருக்கும் இந்த பாடம். உயிரினங்களின் அமைப்புகள் அப்படிங்கிற பாடம் 10ஆம் வகுப்புல இருக்கும். இதை ரெண்டையும் இந்த வீக்ல நீங்க முடிச்சிடணும். 12வது வாரம் மார்ச் 18ல இருந்து 24 வரைக்கும் ஃபர்ஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே என்ன பண்ணுனா 8th சிவிக்ஸ்ல மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுங்கிற லெசன், குடிமக்களும் குடியுரிமையும், சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், மனித உரிமைகளும், ஐக்கிய நாடுகள் சபையும், நீதித்துறை அப்படிங்கிற லெசன். 8th எக்கனாமிக்ஸ்ல பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள், பொது மற்றும் தனியார் துறை அப்படிங்கிற லெசனை முடிச்சுட்டு 9ஆம் வகுப்புல இயல் 8ஐயும் 9ஐயும் முடிச்சுட்டு தமிழ் 9ஆம் வகுப்பு ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்தது டே 6 to 7 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். மேக்ஸ்ல ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு. அடுத்தது சயின்ஸ்ல அமிலங்கள் மற்றும் காரங்கள்னு 9ஆம் வகுப்புல இருக்கும் அந்த பாடத்தையும், விலங்குகளின் சுற்றோட்டம் அப்படிங்கிற லெசன் 10ஆம் வகுப்புல இருக்கும். இதையும் முடிச்சிடணும். 13வது வாரம் மார்ச் 25 டு மார்ச் 31 ஃபர்ஸ்ட் 9th ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ணுங்க மண்டே டு ஃப்ரைடேல. பண்டைய நாகரிகங்கள், தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், அறிவு மலர்ச்சியும், சமூக அரசியல் மாற்றங்களும், இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும். அடுத்தது 9th ஜியோகிராபில பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல். இந்த ஒரு லெசன் மட்டும் 9th ஜியோகிராபில படிச்சா போதும். 9th சிவிக்ஸ்ல அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், மனித உரிமைகள், அரசாங்கங்களின் வகைகள், இது எல்லாத்தையும் முடிக்கணும். உள்ளாட்சி அமைப்புகள். ஓகேவா? அதே மாதிரி பாலிட்டிக்கு வந்து நீங்க எந்த லெசனுமே ஸ்கிப் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். எல்லாமே படிச்சுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா எல்லாமே பேசிக் இருக்கும். ஓகேவா? பாலிட்டி ரிலேட்டடா 10ஆம் வகுப்பு தமிழ் அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா ஃப்ரெஷ்ஷா. இயல் 1ல இருந்து இயல் 4 வரைக்கும் இந்த வீக்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். டே 1 to 5க்குள்ள. அடுத்தது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டே 6 to 7க்கு கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து மேக்ஸ்ல முடிச்சிடணும். சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 லெசனுமே 10th ஸ்டாண்டர்ட் தான். தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடல் நலம் மற்றும் நோய்கள், இது சுற்றுச்சூழல் மேலாண்மை, இந்த 3 லெசனுமே 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 14வது வாரத்துக்கான ஸ்டடி பிளான் பாருங்க. ஏப்ரல் 1 to 7 டே 1 to 5 மண்டே டு ஃப்ரைடே என்னென்ன படிக்கணும்னா 9th எக்கனாமிக்ஸ்ல தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை, இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு, பணம் மற்றும் கடன், தமிழகத்தில் வேளாண்மை, இடம்பெயர்தல். அடுத்தது 10th ஜியோகிராபில தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானுட புவியியல், இது ரெண்டுமே வந்து யூனிட் 9க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது யூனிட் 9 ரிலேட்டடா வரக்கூடிய லெசன். அடுத்தது 10th எக்கனாமிக்ஸ்ல தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். ஓகேவா? இந்த லெசனை படிக்கணும். ஓகேவா? 10th எக்கனாமிக்ஸ்ல 2 லெசனும் என்னமோ தான் இருக்கும், அதை படிச்சிங்க அப்படின்னாலே போதும். அடுத்தது 10ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 5, இயல் 6, இயல் 7, இயல் 8, இயல் 9 வரைக்கும் முடிச்சுட்டு 10th ஃபுல் ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? கொஞ்சம் ஹெவியா இருந்தாலும் நீங்க ஸ்கெடியூல ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பிளஸ் குரூப் 4க்கான வேர் டு ஸ்டடிக்கான வீடியோமே வந்து கொடுத்துருப்போம். அந்த வேர் டு ஸ்டடிக்கு எந்தெந்த லெசன்லாம் கவர் பண்ணும் அப்படிங்கறதையும் பிளஸ் வகுப்பு வாரியாவே ஸ்டடி பிளான் போட்டாச்சு. ஸோ இதுல எந்த லெசனுமே நீங்க ஸ்கிப் பண்ண முடியாது. இந்த ஸ்டடி பிளானையும் நீங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஜனவரி 1ல இருந்து. அதனால தான் நான் 4 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்டடி பிளானை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது டே 6 and 7 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லையா? இதுல மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மென்சுரேஷன்ல அளவியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஏரியா அண்ட் வேல்யூம் 2D and 3D. அடுத்தது சயின்ஸ்ல 10th மரபியல், உயிரி தொழில்நுட்பவியல், இத 2 லெசனையும் முடிச்சிடணும். ஓகேவா? அடுத்தது 15th வீக் ஏப்ரல் 8 to ஏப்ரல் 14 டே 1 to 6 இதுல இருந்து மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னா 11th பாலிட்டியில மக்களாட்சி, அரசாங்கத்தின் வகைப்பாடுகள், தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், உள்ளாட்சி அரசாங்கங்கள். ஓகேவா? இது வந்து மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் நீங்க படிக்கணும். ஓகேவா? அடுத்தது 12th பாலிட்டியில இந்திய அரசியலமைப்பு, சட்டமன்றம், இந்தியாவில் கூட்டாட்சி, இந்தியாவில் நிர்வாக அமைப்பு அப்படிங்கிற லெசன் முடிக்கணும்.
அடுத்தது 11ஆம் வகுப்பு தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடணும், இயல் 1ல இருந்து இயல் 8 வரைக்கும். ஓகேவா? இது சிலபஸ்ல எந்தெந்த டாபிக் இருக்கோ அதை மட்டும் படிங்க. நீங்க தமிழுக்கு வந்துட்டு நியூவா இருக்கட்டும், ஓல்டு புக்கா இருக்கட்டும், இதுக்கு ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஒவ்வொரு இயலுக்குமே நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் கொண்டு போய்க்கலாம். மெட்டீரியல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு ஓல்டு புக் வரைக்கும், அதாவது 2ஆம் பருவத்துல இயல் 2 வரைக்கும் 9ஆம் வகுப்புக்கு நம்ம ஓல்டு புக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கம்ப்ளீட்டா ஓல்டு புக்கு நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. 9ஆம் வகுப்புலயுமே வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பருவத்துல 2ஆம் இயல் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு 3வது பருவம் 2ஆம் பருவத்துல 3வது இயல் மட்டும்தான் 9ஆம் வகுப்புக்கு இருக்கு. நாம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொண்டு போய்க்கலாம். இன்னும் நியூ புக்குமே வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்குமே இயல் வைஸா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வித் புக் பேக் ஓட நம்ம பார்த்துடலாம். மெட்டீரியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி இங்க 11ஆம் வகுப்பு ஃபுல்லாவே கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் பார்த்தோன்னே சாக்காகாதீங்க. இது சிலபஸ்ல எந்தெந்த லெசன்லாம் கவர் ஆகுதோ அதை படிச்சீங்க அப்படின்னாலே போதும். பிளஸ் நம்ம குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட்டுக்குமே இப்ப 11ஆம் வகுப்புக்கான டெஸ்ட் ஸ்டெடியூல் தான் போய்கிட்டு இருக்கு. நீங்க ஜாயின் ஆக இருக்கீங்க அப்படின்னா டெலிகிராம்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதுல ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது சண்டே மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸ் படிக்கணும், பசில்ஸ் அண்ட் பிளட் ரிலேஷன்ஸ். இது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ரத்த உறவுகள் ரிலேட்டடானதாகவும் பசில்ஸும் வந்து பார்க்கணும். ஓகேவா? இது நீங்க புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு 3 hours போதும் அதிகபட்சம். ஓகேவா? அடுத்து 16th வீக் ஏப்ரல் 15 டு ஏப்ரல் 21 மண்டே டு சாட்டர்டே, இதுக்குமே டே 1 to 6. இது வந்துட்டு சாட்டர்டே வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். எந்த வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா 15th வீக்ல இருந்து டே 1 to 6 வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? 11th ஹிஸ்டரியில குப்தர், பாமினி மற்றும் விஜயநகர பேரரசு இருக்கு இல்லையா, அந்த லெசன். முகலாய பேரரசு, மராத்தியர்கள், ஐரோப்பியர்களின் வருகை, ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள். அடுத்தது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுமே வந்து சிலபஸ்ல இருக்கக்கூடிய லெசன் கவர் பண்ணா போதும். நான் தான் சொல்லிட்டேன், அதுக்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் நம்ம பாத்துக்கலாம் 6ஆம் வகுப்புல இருந்தே அப்படின்ட்டு. அடுத்தது சண்டேவுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா 9ஆம் வகுப்பு சயின்ஸ்ல இருக்கக்கூடிய வெப்பம் மற்றும் சூழ்நிலை அறிவியல் அப்படிங்கிற லெசனை முடிச்சிடணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது 17வது வாரம் ஏப்ரல் 22ல இருந்து ஏப்ரல் 28 டே 1 to 6 மண்டே டு சாட்டர்டே. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி 12ஆம் வகுப்பு வரலாறுல இந்த லெசன்லாம் படிக்கணும். தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கங்களும். அடுத்தது காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல், ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம், இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம். இந்த லெசன் படிக்கணும். ஓகேவா? அடுத்தது தமிழ்ல பழைய புத்தகம் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணிடும். இது ரொம்பவே ஈஸி தான் பழைய புத்தகம் படிக்கிறது. ஓகேவா? இது டே 1 to 6, அதாவது மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் படிக்கக்கூடியது. டே 7 சண்டேவுக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா 9th சயின்ஸ்ல இருக்கக்கூடிய அளவீடு, ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படிங்கிற லெசன் முடிக்கணும். அடுத்தது லாஸ்ட் வீக், இதோட நம்ம ஃபுல்லா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா முடிக்க போறோம். ஏப்ரல் 29ல இருந்து மே 5ஓட நம்மளுக்கு முடியுது. ஓகேவா? டே 1 to 6 மண்டே டு சாட்டர்டேல 11th and 12th எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருவீங்க. அதுல எந்தெந்த லெசன் படிக்கணும்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், ஊரக பொருளாதாரம், பணவியல் பொருளாதாரம். அடுத்தது 12th 6 சிவிக்ஸ்ல லோக்பால், லோக் ஆயுக்தா, ஊழல் ஒழிக்கும் அமைப்புகள். இது சிவிக்ஸ்ல, அதாவது பாலிட்டில கம்ப்ளீட் பண்ணிருவீங்க. அடுத்தது தமிழ்ல பழைய புத்தகத்துல 9ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் கம்ப்ளீட் பண்ணிருவீங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்பயும் போல 1 hour ரிவிஷன் பண்றீங்க. அடுத்தது சண்டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. இந்த 18th வீக்க ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிடுறீங்க, அவ்வளவுதான். இதை எல்லாத்தையுமே நம்ம படிக்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு குரூப் 4க்கு எந்தெந்த லெசனை படிக்கணுமோ அதையும் கவர் பண்ணியாச்சு. 125 நாள்ல முடிச்சாச்சு. இதை முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 180 பிளஸ் கட்டாயம் வாங்கிடலாம். ஓகேவா? இதை ஆனா நீங்க கரெக்டா இந்த 18th வீக் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ ஜனவரி 1ல இருந்து இந்த மே 5 வரைக்கும் நீங்க விடாத அக்யூரேட்டா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தருமே 180 பிளஸ் வாங்கிடலாம். ஓகேவா? சோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் படிக்கிறது எல்லாம் முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கும் நெக்ஸ்ட் பிளானும் நான் வந்து சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். 18வது வாரத்தோட நம்மளுக்கு படிக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா 19வது வாரமும் 20வது வாரமும், அதாவது 19வது வாரமும் 20வது வாரம்னா மே 6ஆம் தேதியில இருந்து மே 19 வரைக்கும் இந்த 2 வாரம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லா டாபிக்குமே ரிவிஷன் பண்றீங்க. ஓகேவா?
அதுக்கு தான் நான் வந்து சொல்றேன், படிக்கும் போதே நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க அந்த படிக்கும் போது அந்த புத்தகத்துல வந்துட்டு 10 பக்கம் இருக்குன்னா நீங்க அதை நோட் பண்றது 2 பக்கமா தான் இருக்கணும். ஓகேவா? நல்லா படிச்சுட்டு 2 பக்கத்திலேயே நீங்க எல்லா நோட்ஸையும் எழுதி வச்சுக்கிறீங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு எல்லா டாபிக்கும் ஞாபகம் வரணும். ஒரு லைன் இருக்கு அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரணும். இப்ப லோக்பால் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லெசன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டை மட்டும் ஒரு லைன்ல எழுதிறீங்கன்னா அந்த ஒரு லைனை பார்த்தாலே நீங்க எல்லாத்தையும் சொல்லணும். அந்த மாதிரி படிச்சிருக்கணும். ஓகேவா? அதை எடுத்துட்டு தான் அந்த மாதிரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தான் அதை எடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா இந்த 2 வாரத்துல அந்த பேப்பர்ல இருக்கக்கூடியதை பார்த்தாலே நீங்க என்னென்ன படிச்சீங்களோ அந்த 18 வாரத்துல படிச்சது இந்த 2 வாரத்துல ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேவா? இது 20வது வாரம் வரைக்கும். அடுத்தது 21வது வாரத்துல மே 21 இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல் புக் பேக் கொஸ்டின் சயின்ஸ் மற்றும் சோசியல் இருக்கக்கூடிய ஆல் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணும். ஓகேவா? சயின்ஸ்ல 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்க. பிளஸ் சோசியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே படிக்கணும். இது நீங்க ஆல்ரெடி லெசன் எல்லாம் படிக்கும் போதே படிச்சிருவீங்க. இருந்தாலும் வந்துட்டு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மேக்ஸையும் வந்து ரிவிஷன் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இந்த 2 வாரத்துக்கான ரிவிஷன் கொடுத்துருக்க இல்லையா, இதுலயே வந்து அந்த 18 வாரத்துல இருக்கக்கூடிய மேக்ஸ் டாபிக் ரிவைஸ் பண்ணிடணும். பிளஸ் திரும்பவும் 21வது வாரத்திலேயே வந்துட்டு மேக்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அதுல 25 கேள்விகள் இருக்கு. மேக்ஸ் அதுல அதை கொஞ்சம் கஷ்டம் வேற. ஓகேவா? சோ அதை திரும்ப ரிவைஸ் பண்ணிருங்க. அடுத்தது 22வது வாரம் ஒரு 5 நாள் தான் இருக்கும். நம்மளுக்கு மே மந்தோட நம்மளுக்கு ஃபுல்லா வந்து ஸ்கெடியூல் முடியுது. நம்மளுக்கு ஜூன் மந்த் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாசம் அல்லது 2 மாசம் பின்னாடி தள்ளி கூட போலாம். ஆனா நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடி முடிக்கணும் இல்லையா? முடிச்சுட்டு டைம் இருந்தது அப்படின்னா நம்ம ரிவைஸ் பண்றோம், டெஸ்ட் போறோம், ரிவைஸ் பண்றோம், டெஸ்ட் போறோம், போட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த அதே மாதிரி 18வது வாரத்துக்கு அப்புறமே வந்துட்டு நீங்க படிக்க படிக்க ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 22வது வாரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா டாபிக்கும் ரிவைஸ் பண்றோம். பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் படிக்கிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த வருஷத்துல இருந்து படிக்கணும் அப்படின்னா 2019 இருந்து 2023 வரைக்கும் படிங்க. ஓகேவா? இது ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்குமே. ஓகேவா? இதை படிச்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு திரும்ப ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். 125 நாள்ல கம்ப்ளீட்டா 180 பிளஸ் வாங்குறதுக்கு எந்தெந்த வகுப்புல எந்தெந்த லெசன் படிக்கணும் வித் ஸ்டடி பிளானோட சொல்லியாச்சு. தமிழ் அண்ட் ஜிஎஸ்க்குமே. சோ இது உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்ததுமே நம்ம வந்து சும்மா இருக்கல, எப்படி வந்து அடுத்த பிளான் யூஸ் பண்றதும் நான் சொல்லிட்டேன். ரிவைஸ் எப்படி பண்ணணும் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். சோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.